வணக்கம், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோபடி. இந்த வீடியோ எதை பற்றினது அப்படின்னா ட்ரிபிள் அதாவது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் பற்றின ஒரு அடிப்படையான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட், 10th +1 +2 படிக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா டிப்ளமோ படிக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை அப்படின்னா அவங்களுடைய பெற்றோராக இருக்கலாம், இல்லைனா இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுற யாராக வேணா இருக்கலாம். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறதன் மூலமாக இதை பற்றி ட்ரிபிள் பற்றி உங்களுக்கு அடிப்படையான தகவல்கள் அனைத்துமே கிடைக்கும். என்ன அப்படின்னா இது யாரெல்லாம் படிக்கலாம், என்னென்ன மாதிரியான விஷயங்களை இந்த கோர்ஸில் நீங்கள் கற்றுப்பீங்க, இது முடிச்சதுக்கப்புறமா என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்கும், என்னென்ன மாதிரியான கம்பெனிஸில் நீங்கள் வேலைக்கு போகலாம், இந்த சிலபஸில் என்னெல்லாம் வரும், இந்த மாதிரி உங்களுக்கு எதெல்லாம் முக்கியமாக அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அனைத்து விதமான விஷயங்களையும் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை எல்லாத்தையும் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் இன்ஃபோபடி சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே வரக்கூடிய பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்து வச்சிட்டிங்கன்னா நம்ம சேனலில் இனிமேல் வரக்கூடிய அனைத்து விதமான எஜுகேஷனலான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதை பார்த்து நீங்கள் பயன்பெறலாம். ட்ரிபிள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பேர்லேயே ரெண்டான இருக்குது, ஒன்று எலக்ட்ரிக்கல், இன்னொன்று எலக்ட்ரானிக்ஸ். நிறைய பேர் நினைக்கலாம் எலக்ட்ரிக்கல்னாலும் எலக்ட்ரானிக்ஸ்னாலும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்படி இல்லை, இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக்கல்னால் என்ன, எலக்ட்ரானிக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எலக்ட்ரிக்கல் அப்படிங்கிறது சிம்பிளாக சொல்கிறேன், இது டெக்னிக்கலாக போகாமல் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் அப்படிங்கிறது ஹை வோல்டேஜை டீல் பண்ணக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாமே இதில் வரும், எலக்ட்ரிக்கலில் வரும். இதுவே லோ வோல்டேஜஸில் டீல் பண்ணக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் கீழே வரும். சரிங்களா? இப்போ எலக்ட்ரிக்கல் அப்படின்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஜென்ரேஷன், டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன்லாம் இருக்குல்ல, அதாவது உங்கள் வீட்டுக்கு இப்போ வந்து பவர் வருது அப்படி தானே, எங்கேருந்து வருது, ஆரம்பம் அப்படிங்கிறது ஜென்ரேஷன்லேருந்து வருது. ஜென்ரேஷன்னா நிறைய பவர் பிளான்ட்ஸ் இருக்குல்ல, தெர்மல் பவர் பிளான்ட், நியூக்ளியர் பவர் பிளான்ட், இந்த மாதிரி இருக்குல்ல, அப்புறம் ஹைட்ரோ பவர் பிளான்ட், இந்த மாதிரி பவர் பிளான்ட் வந்து அங்கேருந்து தான் ஜென்ரேட் ஆகுது. விண்டு மில், இந்த மாதிரி சோலார் பவர் பிளான்ட், இந்த மாதிரி இருக்குல்ல, அங்கே தான் வந்து பவர் ஜென்ரேட் ஆகுது. அதை பற்றி படிப்பீங்க, எப்படி ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் எல்லாமே படிப்பீங்க. அதுக்கப்புறமா டிரான்ஸ்மிஷன், ஜென்ரேட் ஆகிட்டு அதை டிரான்ஸ்மிட் பண்ணி உங்களுக்கு நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அதுலேயும் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்குது, இந்த மாதிரி இந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் இருக்குது. இதை பற்றின படிப்பு எல்லாமே நீங்கள் இதில் படிப்பீங்க. அதுக்கப்புறமா டிஸ்ட்ரிபியூஷன், இப்போ சப்ஸ்டேஷன் அது மூலமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம்ல, உங்கள் வீட்டுக்கு வருதில்ல, ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் எண்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத படிப்பீங்க. அதுக்கப்புறமா சிம்பிளாக ஒன்லைனில் சொல்லணுன்னா பவர் எப்படி ஜென்ரேட் ஆகுது, அதை எப்படி டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறமா அது எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, அதுக்கப்புறமா மோட்டார்ஸ், ஜென்ரேட்டர்ஸ், இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், இது எல்லாமே அதில் எப்படி அப்ளிகபிள் ஆகுது, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதனுடைய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் கீழே படிப்பீங்க. இதை தாண்டியும் எலக்ட்ரிக்கல் கீழே நீங்கள் நிறைய விஷயங்கள் படிப்பீங்க. ஆனால் மெயினாக உங்கள் கோராக நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடியது இந்த கான்செப்ட்ஸ் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா எலக்ட்ரானிக்ஸ் கீழே நீங்கள் என்னெல்லாம் படிப்பீங்க, ஃபஸ்ட்டே நம்ம பார்த்தோம். எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறது லோ வோல்டேஜில் டீல் பண்ணக்கூடிய கான்செப்ட்ஸ்லாம் நம்ம படிக்கிறது. எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இப்போது உங்கள் கையில் இருக்கக்கூடிய மொபைல் கூட ஒரு எலக்ட்ரானிக் அப்ளிகேஷன் தான். இதை தாண்டி லேப்டாப், உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டிவி, அப்புறமா ரெஃப்ரிஜரேட்டர், வாஷிங் மிஷின், இது எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் கீழே வரக்கூடியது தான். இதை தாண்டியும் நிறைய இருக்குது. பட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது எல்லாமே எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ் தான். ஸோ இது பற்றி, இது உள்ளே இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் பற்றி, இது உள்ளே இருக்கக்கூடிய மைக்ரோ ப்ராசஸர், அப்புறமா மைக்ரோ கண்ட்ரோலர், நிறைய ஐசி சிப்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது தைரிஸ்டர், அந்த மாதிரிலாம் படிப்பீங்க. டிரான்சிஸ்டர்ஸ், இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் நீங்கள் படிப்பீங்க. ஸோ இதுக்கான சர்க்யூட் டிசைன், அதுக்கப்புறமா அந்த ஐசியோடைய அப்ளிகேஷன்ஸ், இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் வந்து ட்ரிபிள் நீங்கள் படிப்பீங்க இந்த எலக்ட்ரானிக்ஸ் பார்ட்டி கீழே அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸை தாண்டி உங்களுக்கு கம்ப்யூட்டர் சம்மந்தமான விஷயங்கள் இதில் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுவும் இருக்கும். உங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் லைக் C++, பைத்தான், இந்த மாதிரியான லாங்குவேஜஸும் உங்கள் சிலபஸில் இருக்கும். இதை வந்து உங்கள் எலக்ட்ரானிக்ஸில் அப்ளை பண்ணுற மாதிரி சில சப்ஜெக்ட்ஸும் இருக்கும், லைக் எம்பெடட் சிஸ்டம்ஸ், மைக்ரோ கண்ட்ரோலர், மைக்ரோ ப்ராசஸர், இதில் எல்லாமே உங்களுக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜும் தேவைப்படும். ஸோ ஒரு மைக்ரோ கண்ட்ரோலரை எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது, அதுக்கான கோடு எப்படி எழுதுறது அப்படிங்கிறதையும் நீங்கள் படிப்பீங்க. அப்புறம் எம்பெடட் சிஸ்டம் அப்படிங்கிறது ஹார்ட்வேர், அதாவது உங்களுடைய எலக்ட்ரானிக்ஸ் அந்த ஹார்ட்வேரையும்
அதுக்கப்புறமா சாஃப்ட்வேர் கோடிங் அதையும் எப்படி இன்டகிரேட் பண்ணி அதன் மூலமாக ஒரு அப்ளிகேஷன் கொண்டு வருது அப்படிங்கிறத இந்த எம்பெடட் சிஸ்டம் கீழே நீங்கள் படிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கோடிங்கும் இங்கே தேவைப்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பட் உங்களுக்கு சிஎஸ்சி ஐடியில் படிக்கிற மாதிரி ரொம்ப பெரிய அளவில் கோடிங்லாம் அங்கே இருக்காது. இப்போ உங்களுக்கு ட்ரிபிள் இ பற்றி, அதாவது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட் எடுத்து படிக்க போகிறீங்கன்னா முக்கியமாக என்னென்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் வரும் அப்படிங்கிறத நான் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இதை தாண்டியும் சப்ஜெக்ட்ஸ்லாம் உண்டு. பட் முக்கியமாக உங்கள் கோரில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இதுதான். ட்ரிபிள் இ படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இன்ஜினியரிங்கில் 2 விதமான அட்மிஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரெகுலர் அட்மிஷன், இது வந்து 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது. இதுவே வந்து டைரக்ட் செகண்ட் இயர் அட்மிஷன் அப்படின்ட்டு இருக்குது, அதாவது லேட்ரல் என்ட்ரி அட்மிஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடிச்சு போகிறவங்களுக்கான அட்மிஷன் ப்ராசஸ். நீங்கள் ரெகுலர் அட்மிஷனில் 12th முடிச்சு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்னா, நீங்கள் 12th கண்டிப்பாக பிசிஎம், அதாவது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸை வந்து ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும். ஸோ இந்த பிசிஎம் எடுத்து படித்து பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் இந்த இன்ஜினியரிங் சேர்கிறதுக்கான எலிஜிபிள் ஆகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஒரு வேளை டிப்ளமோ முடிச்சுட்டு அடுத்து பிஇயில் ட்ரிபிள் இ படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கான எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்க்கலாம். முன்னாடிலாம் வந்து டிப்ளமோவில் நீங்கள் ஒரு பிரான்ச் படிச்சிங்கன்னா அது ரிலேட்டடாக உள்ள பிரான்ச் மட்டும்தான் நீங்கள் பிஇயில் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருந்துச்சு. அதாவது நீங்கள் இப்போ பிஇயில் ட்ரிபிள் இ எடுக்கணும்னா நீங்கள் டிப்ளமோலேயும் ட்ரிபிள் இ படிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இசி இந்த மாதிரி பிரான்ச்சஸ் நீங்கள் படிச்சிருக்கணும். ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னா, நீங்கள் டிப்ளமோவில் எந்த பிரான்ச் படிச்சிருந்தாலும் நீங்கள் பிஇயில் எந்த பிரான்ச் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு வேளை டிப்ளமோவில் மெக்கானிக்கல் எடுத்துகிட்டு கூட இங்கே பிஇயில் வந்து ட்ரிபிள் இ சூஸ் பண்ணலாம். பட் நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, நீங்கள் டிப்ளமோவில் என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்களோ அதே டிபார்ட்மெண்ட்லேயே பிஇலையும் எடுங்க, அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் எடுங்க. நீங்கள் அங்கே ட்ரிபிள் எடுத்துகிட்டு இங்கே ஈஸி எடுக்கலாம். அந்த மாதிரி ரிலேட்டட் பிரான்ச்சஸ் நீங்கள் எடுக்கலாம். அதை தாண்டி வந்து நீங்கள் சம்மந்தமே இல்லாத டிபார்ட்மெண்ட் போனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கலாம். அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். இப்போ நீங்கள் 4 வருஷம் பிஇ ட்ரிபிள் இ கோர்ஸை முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு எந்தெந்த விதமான ஜாப் ரோல்ஸில் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸை நான் இப்போ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ட்ரிபிள் இ படித்து முடிக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் என்னென்னா, இவங்க 3 விதமான ஜாப் ரோல்ஸ்க்கு போய்க்கலாம். ஒன்று வந்து எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஜாப்ஸுக்கு போய்க்கலாம். அதுக்கப்புறமா எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஜாப்ஸ்க்கு போய்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஐடி கம்பெனிஸில் சாஃப்ட்வேர் ஜாப்ஸுக்கும் நீங்கள் போய்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் படிக்கும்போதே ஸ்டார்டிங்லேயே வந்து உங்களுக்கு எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபீல்டுக்கு தேவையான ஸ்கில்ஸை நீங்கள் தனிப்பட்ட முறையில் டெவலப் பண்ணிக்கணும். காலேஜ்லேயும் சொல்லி தருவாங்க. பட் அதை மட்டுமே நம்ம நம்பிட்டு இருக்கக்கூடாது. தனியாக ஆன்லைன்லேயோ இல்லைனா எக்ஸ்ட்ராவாக கோர்சஸ் போயோ நீங்கள் அந்த ஃபீல்டு சம்மந்தமாக ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் படித்து முடித்து வெளியே போகும்போது அது சம்மந்தமான வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து இன்ஜினியரிங் முடிச்சதுக்கப்புறமா ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு தான் நான் போகணும் அப்படிங்கிற அந்த ஆம்பிஷனோடு இருக்கீங்கன்னா உங்களுக்கான ஒரு சூப்பரான டிபார்ட்மெண்ட் தான் ட்ரிபிள் இ. ஏன் அப்படின்னா மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் லைக் சிஎஸ்சி ஐடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் வேகன்சிஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் அந்த டிபார்ட்மெண்ட்ஸுக்கெலாம். ஆனால் ட்ரிபிள் இ மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸுக்கு கவர்மெண்ட் ஜாப் வேகன்சிஸ் அப்படிங்கிறது எப்போவுமே அதிகமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் எதுவுமே இருக்காது. இப்போ ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க ஒரு கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் இயங்குறதுக்கு கூட எலக்ட்ரிசிட்டி தேவை. இதுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் தேவை. ஸோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கான முக்கியத்துவம் அப்படிங்கிறது எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லையுமே இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதனால ஸ்டேட் கவர்மெண்ட்லையும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்லையும் சரி ஈக்குவலாக ட்ரிபிள் இ முடிச்சவங்களுக்கான வாய்ப்பு எப்பவுமே அதிகமாக இருக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட்டில் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் வந்து டிஎன்இபி தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டில் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸை வந்து அதிகமாக ரெகுலராக வந்து எடுத்துகிட்டு தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா டிஎன்இபி அப்படிங்கிறதே எலக்ட்ரிசிட்டி போர்டு தான். ஸோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸுக்கான தேவை எப்போவுமே அங்கே அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறமா இதை தாண்டியும் இருக்குது. இதில் வந்து அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வந்து அதிகமாக ட்ரிபிள் இ எடுப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து பெல் இது போன்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறுவனங்களையும் ட்ரிபிள் இ முடித்தவங்களுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். அவங்களாம் வந்து ரெகுலராக வந்து அதுக்கான வேக்கன்சிஸை வந்து ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சுருப்பாங்க. அந்த எக்ஸாம்ஸ்லாம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான இன்டர்வியூ ஸ்கெடியூல் ஆகி அதில் வந்து நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப் உங்களால் எடுக்க முடியும். உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் தான் வேணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டிங்கன்னா ஆரம்பத்திலே இதுக்கான ப்ரிப்பரேஷனை நீங்கள் ஆரம்பிச்சிடணும். எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்தெந்த மாதிரியான எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் இருக்குது, அதுக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ப்ரிப்பரேஷனை நீங்கள் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு காலேஜ் முடிக்கும்போது அந்த எக்ஸாம்ஸ் எழுதி கிளியர் பண்ணுறதுக்கு வந்து அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கடைசி முடித்ததுக்கப்புறமா நீங்கள் அது ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்குன்னு சில இயர்ஸ்லாம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி புதுசாக எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால்
பேரலாக வந்து நீங்கள் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணும்போதே கவர்மெண்ட் ஜாப் தான் அப்படின்னா அதுக்கான ப்ரிப்பரேஷனையும் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் 4 வருஷம் பிஇ முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும் அப்படிங்கிற விருப்பம் இருந்துச்சுன்னா உங்களுக்கான வாய்ப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். காமனாக என்னென்ன படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்இ படிக்கலாம். எம்இ அப்படின்னா மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங். மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் எம்இயில் நீங்கள் என்ன படிப்பீங்கன்னா, நீங்கள் பிஇயில் வந்து காமனாக ட்ரிபிள்இ பற்றி அனைத்து விதமான ஃபண்டமெண்டல்ஸையும் ட்ரிபிள்இயில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக படிச்சிருப்பீங்க. எம்இ அப்படின்னா என்னென்னா, நீங்கள் பிஇயில் படித்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயத்தை எடுத்து அதை இன்னும் கொஞ்சம் டீப்பாக படிக்கிறது தான் எம்இ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஇயில் வந்து எம்பெடட் சிஸ்டம்னு ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருப்பீங்க. அதுவே வந்து எம்இயில் எம்பெடட் சிஸ்டம் படிச்சிங்கன்னா அந்த எம்பெடட் சிஸ்டம் பற்றி மட்டுமே 2 இயர்ஸாக நீங்கள் படிப்பீங்க. எம்இயோட டியூரேஷன் வந்து 2 இயர்ஸ். அப்போது ஒரு சப்ஜெக்டை மட்டும் எடுத்து அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக படிக்கிறது தான் மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவோம். எம்பெடட் சிஸ்டம் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறையா விதமான எம்இ கோர்சஸ் வந்து ஒவ்வொரு காலேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் பிஇ படிக்கும்போதே ஏதோ ஒரு சப்ஜெக்டில் உங்களுக்கு வந்து ஆர்வம் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து எம்இயில் வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக படித்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் எம்இ படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு காலேஜில் லெக்சரராக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு வந்து காலேஜ் முடிச்சதுக்கப்புறமா ஏதோ ஒரு கம்பெனியில் போய் எனக்கு வேலை பார்க்குறத விட எனக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எம்இ எடுத்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு காலேஜில் லெக்சரராக நீங்கள் வந்து ஈஸியாக போக முடியும். அடுத்து நீங்கள் வந்து எம்பிஏ படிக்கலாம். எம்பிஏ அப்படின்னா மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். இது வந்து இன்ஜினியரிங்க்கு ஒரு சம்மந்தம் இல்லாத ஃபீல்டு தான். அதாவது வந்து நீங்கள் பிஸ்னஸ் லைனில் போகணும், அதாவது ஒரு மேனேஜ்மெண்ட் லெவலில் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் ஜாப்ஸ் உங்களுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எம்பிஏ படிக்கலாம். எம்பிஏலே வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதாவது ஹியூமன் ரிசோர்ஸஸ், ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதில் உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி படிச்சிங்கன்னா அது சம்மந்தமாக ஒரு மேனேஜ்மெண்ட் பொசிஷனுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் ஜாப்க்கு வந்து போக முடியும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ட்ரிபிள்இ பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய அடிப்படையான விஷயங்கள். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் தாராளமாக சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஞாபகமாக ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம தமிழ் இன்ஃபோபடி சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா இப்போவே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.